நான் தான் ஹுசேன். ஸோ டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நம்மளுக்காக நிறைய நல்ல விஷயத்தெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம அதை வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருப்போம். இது வந்து ஒரு பேட் ஹேபிட். இதை ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்திக்கிட்டு எதனாலனா நம்மளோட நல்லதுக்காக தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ரிலேட்டிவாக கூட இருக்கட்டும், இல்லைனா ஒரு தேர்ட் பர்சனாக கூட இருக்கட்டும், வெளியேருந்து யாருன்னா நம்மளுக்காக நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் உனக்காக அட்வைஸ் பண்ணுறாங்க தவிர, இவன்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறானா அப்படின்னு தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஆட்டிட்யூட் மைண்ட் செட்டே வருது. ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து எரர் பண்ணணும். எரர் பண்ணால் தான் நார்மல் ஆனால் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லுவாங்க, ஏய் இந்த விஷயத்துக்கு போடா, இந்த இன்டர்வியூ போடா, இதில் நீ கண்டிப்பாக செலக்ட் ஆவ அப்படின்ட்டு நம்ம மேலே கான்ஃபிடென்ட் வைக்கிறோமோ இல்லையோ, அவங்க நம்ம மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு டீமோட்டிவேட்டாகவே தான் இருப்போம். எனி டைம் நம்ம வந்து சரி இதெல்லாம் இந்த இன்டர்வியூ எப்படியோ போன மாதிரி போன இன்டர்வியூ என்ன ஆச்சோ அதே தான் ஆக போகுது இதுங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல மைண்ட் செட்லேயே போக மாட்டோம். ஒரு பேட் வைப்லேயே போவோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். எதுக்காக நிறைய பேர் ஐ எம் பாசிட்டிவ் ரெஸ்பான்சிபிள் பர்சன் சொல்கிறாங்கன்னா, நல்ல ஒரு எப்போவுமே நம்ம வந்து ஒரு சில விஷயம் எதனா ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னாலே கொஞ்சம் பேர் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து அதே இடத்துல நின்று என்னை எப்படி நீ இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மற்றவங்க எல்லாரும் அவனை பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவான். அது வந்து நல்லதுக்கே கிடையாது. எல்லாரும் ஒரு ட்ரீமை நோக்கி தான் நம்ம ஓடுறோம். நம்மளோட ட்ரீமில் நிறைய கனவு இருக்குது. பைக்கு சொந்தமாக, வீடு, நிறைய விஷயம் இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். பட் டிசிப்ளின் ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். சொல்கிறத நல்லா டீப்பாக நம்ம வந்து அவங்ககிட்ட நல்லா க்ளோஸாக இருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த லேர்ன் பண்ண தான் நமக்கே தெரியும். ஐயோ என்ன இவ்வளோ நேரம் இது மாதிரி தான் நம்ம இருந்தோமா? ஐயோ இந்த கேரக்டரை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிக்கிட்டா தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மக்கிட்ட நல்ல ஒரு சேஃப் ஜோனில் இருப்பாங்க. எப்போவுமே அந்த ஒரு மேக்னெட் எப்படி இப்படி வச்சோடனே ஒட்டிக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனைனாலும் ஏஞ்சி ஓடி வருவாங்க. ஒரு கை தட்டினா ஓசை வராதுங்க, 2 கை தட்டினா தான் ஓசையே வரும். ஸோ அந்த மாதிரி தான் மற்றவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கேட்கணும். கேட்க முடியாதுடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை வந்து நீங்களே அழிச்சிப்பீங்க. அதுதான் ஒரு ரியாலிட்டி. ஃபஸ்ட்டு அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. அண்ணன் சொல்கிறத கேளுங்க. வீட்டில் அக்கா சொல்கிறத கேளுங்க. ஒரு நல்ல நண்பர்கள் உங்கள் கூட இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் நல்ல விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு தப்பான விஷயம் இது பண்ணுறா அது பண்ணுறா அப்படின்னா ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க. நம்ம லிமிட்டாக அவங்ககிட்ட அந்த மாதிரி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அட்வைஸ் சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கோங்க. நம்ம ரோலெக்ஸ் சூர்யா சார் சொல்கிற மாதிரி ஒரு மூவியில் சொல்லுவார், நம்ம எவ்வளோ உயரோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ உயரோன்றது தான் முக்கியம் அப்படின்னு. ஹைட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாதான். நம்மளோட லைஃப்பில் அடுத்தடுத்தது என்னென்ன சாதிக்கிறோமோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு மெச்சூரான ஒரு பர்சனாக இருப்போம்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நம்ம அப்படி தான் இருப்போம். ஸோ இந்த வீடியோ முழுக்க மற்றவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை நம்ம வந்து லிசன் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு விஷயத்த கொண்டு போகணும். அவங்க சொல்கிறத மொத்தமாக நீ எடுத்துக்கணுன்னு உனக்கு அவசியம் கிடையாது. அதே மாதிரி உனக்கே தெரியும் இது மட்டும் நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்ம லைஃப் அப்படின்ட்டு. அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்தணுன்ற நோக்கம் இல்லை. நல்ல விஷயத்துக்காக நம்ம பேசக்கூடிய ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். அன்டில் உங்களிடமிருந்து விடையை பெறுவது நான் உங்கள் ஹுசேன். பாய்.